மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மை துறை சார்பில் சென்னை அண்ணா சாலை தர்காவில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மை துறை மாநில தலைவர் முகமது ஆரிஃப் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் அல்தாப் பாஷா, அபு மூஷா, ஜவஹர், பரமசிவம் மற்றும் சிறுபான்மை பிரிவு மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கராத்தே செல்வம் தலைமையில் நுங்கம்பாக்கம் புஷ்பா நகர் பகுதியில் ராகுல் காந்தி பிறந்தநாள் விழா நடைபெற்றது. அமைச்சர் ராஜேஷ்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கேக் வெட்டி குழந்தைகளுக்கு வழங்கினார். தொடர்ந்து ஏழை எளிய மாணவர்களுக்கு ஸ்கூல் பேக், நோட்டு புத்தகம் மற்றும் பொதுமக்களுக்கு வேட்டி சேலை, சலவை தொழிலாளர்களுக்கு இஸ்திரி பெட்டி உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார். மாமன்ற உறுப்பினர் சுகன்யா செல்வம், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவின் தலைவர் ஆனந்த் சீனிவாசன், மாநில துணைத் தலைவர் ஜி.கே. தாஸ், மாநில பொதுச் செயலாளர் அருள் பெத்தையா, தாம்பரம் நாராயணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தென் சென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் மாநில தலைவர் கே.வி. தங்கபாலு கலந்து கொண்டு காங்கிரஸ் கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் நடைபெற்ற ராகுல் காந்தி பிறந்தநாள் விழாவில் அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் டாக்டர் செல்லக்குமார் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒன்றிய பாஜக அரசின் 12 ஆண்டுகால ஆட்சியில் சுமார் 120 லட்சம் கோடிக்கு மேல் கடன் சுமையை ஏற்படுத்தி மிகப்பெரிய பொருளாதார சீர்கேட்டை ஏற்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டினார். ஏறத்தாழ 120 லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிகமாக இன்றைக்கு கடனை அவர்கள் பெற்று இன்றைக்கு இந்தியாவை எவ்வளவு மோசமான ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ராகுல் காந்தி நல்ல உடல்நலம் மற்றும் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டி கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஈச்சனாரி விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து காங்கிரசார் பிரார்த்தனை செய்தனர். குறிச்சி சர்க்கிள் காங்கிரஸ் கமிட்டி சார்பாக மாநில பொதுக்குழு உறுப்பினர் காளீஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் கோவில் முன்பு கேக் வெட்டிய காங்கிரசார் அனைவருக்கும் வழங்கினர்.